தைப்பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது என்ற பழமொழியும் உண்டு. தைப்பூச தினத்தன்று விரதம் இருப்பது வழக்கம். அன்று புதிதாக சமைத்த உணவுகளைத்தான் உட்கொள்ள வேண்டும் என்பது ஐதீகம். மேலும் இது போன்ற தைப்பூச சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். இரணியவர்மன் என்ற மன்னன் தில்லையம்பதியில் பல்வேறு திருத்தொண்டுகள் செய்து ஒரு தைப்பூச நாளில்தான் ஈசனை நேருக்கு நேர் சந்தித்து பெரும் பேறு கொண்டான் என்கிறது தில்லை புராணம். அடுத்து புகழ்பெற்ற காவடி சிந்து பாடல்கள் நடை பயணமாக பழனிக்கு காவடி சுமந்து வந்த பக்தர்களால் பாடப்பட்டு பிரபலமானது என்பர். அடுத்து தைப்பூச நாளில் சென்னை கபாலீஸ்வரருக்கு தேனால் அபிஷேகம் நடைபெறும் என்பதும் விசேஷம். இந்த அபிஷேகத்தை காண்பவர்களுக்கு பிறவி பிணி அகலும் என்பது நம்பிக்கை. கொங்கு மண்டலத்தில் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் கொடுமுடியில் பாயும் காவிரி தீர்த்தத்தை எடுத்து தீர்த்த காவடியாக அவரவர் ஊர் முருக ஆலயங்களுக்கு கொண்டு போவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அடுத்து ஊதிமலை உத்தண்ட முருக பெருமான் ஆலயத்தில் உள்ள கொங்கண சித்தருக்கு செய்யப்படும் 108 மூலிகை அபிஷேகம் வெகு விசேஷமானது. காரணம், இது பல வியாதிகளை தீர்க்க வல்லது என்பர். தைப்பூச நாளில்தான் சப்த கன்னியருக்கு ஈசன் காட்சி அளித்து வரங்கள் அளித்தார் என குளித்தலை கடம்பவனநாதர் தல வரலாறு கூறுகிறது. அடுத்து சோழர்கள் காலத்திலே தைப்பூச விழா கூத்துகள் நடைபெற்ற ஒரு கேளிக்கை விழாவாக இருந்துள்ளது. இதை திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் கல்வெட்டுகள் கூறுகின்றன. அடுத்து வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒளி ரூபமாக இறைவனோடு கலந்த வடலூர் மேட்டுக்குப்பத்தில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள். அடுத்து முருக பெருமானுக்கு 16 விதமான காவடிகள் எடுப்பது இந்நாளைய விசேஷம். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி, மச்சக்காவடி, மயில் காவடி என ஒவ்வொரு காவடிக்கும் தனித்தனியே பலன்கள் உண்டு. அடுத்து முருகப்பெருமான் வள்ளியை மணந்ததால் தெய்வயானை அம்மை ஊடல் கொள்ள அதை முருகப்பெருமான் தீர்த்த நன்னாள் இது என்பதால் திருவூடல் விழா இந்நாளில் முருகப்பெருமான் ஆலயங்களில் நடைபெறும். அடுத்து மயிலம், விராலிமலை ஆலயங்களில் இந்நாளில் தோன்றும் முருகப்பெருமானின் மயில் வாகன சேவையை காண்பது பிறவி பிணியை தீர்க்கும் என்பார்கள். அடுத்து திருஞான சம்பந்தர் அங்கம் பூம்பாவையை திருப்பதிகம் பாடி உயிரோடு எழுப்பிய அற்புதம் நடைபெற்றதும் இந்த தைப்பூச நன்னாளில்தான். அடுத்து பூச நாளில் புனித நீராடி ஈசனை பணிவது தென்னக மக்களின் வழக்கம் என்பதை பூசம் நாம் புகுதும் புனல் ஆடவே என்று பெருமையோடு கூறுகிறார் திருநாவுக்கரச பெருமான். திருவிடைமருதூரில் தைப்பூச நாளில் புனித நீராடுவதன் பெருமையை சம்பந்தரும் பாடியுள்ளார்.